ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் தங்களின் இளம் வயதில் சேர்ந்து நடித்தாங்க. அதன் பிறகு அவர்கள் தனித்தனியாக ஹீரோவாக நடித்து வந்தாங்க. 2 ஹீரோ சப்ஜெக்ட் படங்களில் நடித்து வந்த ரஜினிகாந்தை இனி சிங்கிள் ஹீரோ படத்தில் மட்டும் நடி ரஜினி, அதுதான் உன் கெரியருக்கு நல்லது என்று சொன்னவரே கமல் தான். அவர்கள் சந்தோஷமாக தனித்தனியாக நடித்து வந்த போதிலும் மீண்டும் பழையபடி சேர்ந்து ஒரு படம் நடிக்கக்கூடாதா என்று ரசிகர்கள் ஆண்டு கணக்கில் கேட்டு வந்தாங்க. இந்நிலையில் 47 ஆண்டுகள் கழித்து ரசிகர்களின் கோரிக்கை நிறைவேறியிருக்கு. கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சகல கலா வல்லவன் கமல்ஹாசனும் மீண்டும் சேர்ந்து படம் பண்ணுகிறார்கள். அந்த படத்தை இயக்கும் வாய்ப்பு லோகேஷ் கனகராஜுக்கு கிடைக்கும் என்று பேசப்பட்ட நிலையில் அவர் சொன்ன கதை பிடிக்காமல் போகவே ஆளை மாற்றிவிட்டார்கள். இதையடுத்து நெல்சன் திலீப்குமாருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ரஜினிகாந்த் கமல்ஹாசனை மீண்டும் சேர்த்து பெரிய திரையில் பார்க்க போகும் படத்தை தன் ரெட் ஜெயின் மூவிஸ் மூலம் தயாரிக்கிறார் இன்பன் உதயநிதி. 21 வயது வாலிபரான இன்பனுக்கு ரஜினி கமல் படம் தயாரிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 20 வயதிலேயே தயாரிப்பாளர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பன். தனுஷ் இயக்கி நடித்த இட்லி கடை படத்தை தமிழகத்தில் வெளியிட்டு தன் சினிமா பயணத்தை துவங்கினார். இந்நிலையில் 2 லெஜண்டுகள் ஒன்று சேரும் படத்தை தயாரிக்கிறார். சின்ன வயதாக இருந்தாலும் அவர் பொறுப்பாகவே வேலை செய்வதை பலரும் பாராட்டுகிறார்கள். முறைப்படி நடிப்பு பயிற்சி எடுத்திருக்கும் இன்பன் உதயநிதியை விரைவில் ஹீரோவாக பார்க்கலாம். உதயண்ணாவின் கடைசி படமான மாமன்னனை இயக்கிய மாரி செல்வராஜ் தான் இன்பநிதியை கோலிவுட்டில் ஹீரோவாக அறிமுகம் செய்து வைக்கப் போகிறார். நடிப்புக்கு முழுக்கு போடுவதாக உதயநிதி ஸ்டாலின் அறிவித்த போது முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் அண்ணா என்று ரசிகர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். நான் திரும்பி வந்தால் என் கம்பேக் படத்தை மாரி செல்வராஜ் இயக்குவார் என்றார் உதயநிதி ஸ்டாலின். இந்நிலையில் உதயண்ணாவுக்கு பதில் அவரின் மகனை வைத்து படம் இயக்குகிறார் மாரி செல்வராஜ். விஜயின் குருவி படம் மூலம் தயாரிப்பாளராக திரையுலகிற்கு வந்த பிறகே ஹீரோவானவர் உதயநிதி ஸ்டாலின். இந்நிலையில் அப்பா வகையில் முதலில் தயாரிப்பாளர் அவதாரம் எடுத்துவிட்டு அதன் பிறகு ஹீரோவாகிறார் இன்பன். இதற்கிடையே ரஜினி கமல் படத்திற்கு ஆரம்பத்திலேயே அமர்க்களப்படுத்துகிறார். ரஜினி கமல் படத்தின் ப்ரோமோ வீடியோ பிப்ரவரி 21ஆம் தேதி வெளியாகிறது. அதை நேரடியாக சொல்லாமல் 3 அப்டேட் கொடுத்து அனைவரின் கவனத்தையும் ஏற்கனவே ஈர்த்துவிட்டார் இன்பன். ஒரு ப்ரோமோவுக்கே 3 அப்டேட் என்றால் படம் முடிவதற்குள் எத்தனை அப்டேட்கள் விட போகிறாரோ. ஆக ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடிக்கும் படம் குறித்து அப்டேட் கொடுங்க ப்ளீஸ் என்று ரசிகர்கள் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அதுவாகவே அப்டேட் வந்து கொண்டே இருக்க போகிறது. இந்த அப்டேட்டை பார்த்த பலர் தங்களது கருத்துக்களை கூறி வருகிறார்கள். பல சினிமா பிரபலங்களும் அருமையாக இருக்கு, ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனுக்கு வாழ்த்துக்கள் என தொடர்ந்து வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள்.